லேர்ன் டு கோடிங் தமிழ் வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பைத்தான் லிஸ்ட். ஓகே, ஸோ லிஸ்ட்னா என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட் பார்ப்போம். லிஸ்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா லிஸ்ட் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ் இன் அ பர்டிகுலர் ஆர்டர். இங்கிலீஷ் அதான் எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட் அவுட் நேம்ஸ் நம்ம ஸ்கூலில் சொல்லுவோம்ல, யார் யார் அந்த இல்லை பாஸ் ஆனாங்களோ அவங்க பேர் என்ன லிஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் ஸ்கூல்ஸ்லாம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு குரூப் ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸை வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் லிஸ்ட். ஓகே, ஸோ லிஸ்ட்டுங்கிறது ஒரு டைப் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர். சரியா? ஸோ லிஸ்ட்டுங்கிறத வச்சு என்னென்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸை ஒரு லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணலாம், லிஸ்ட் ஆஃப் ஆல்ஃபபெட்ஸ் ஏபிசிடி அதை ஒரு லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணலாம், இல்லை கலர் ஆஃப் த ரெயின்போ எக்ஸாம்பிள்ஸ்லாம் ஒவ்வொரு கலர் மொத்த கலர்ஸையும் ஒரு லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணலாம், இல்லை உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் நம்பர்ஸ் ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணலாம், அக்கௌண்ட் ஹோல்டர் நேம்ஸ் ஒரு லிஸ்ட் பண்ணலாம். ஸோ லிஸ்ட்டுங்கிறது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் கலெக்ஷன். அது வந்து எந்த மாதிரியான லிஸ்ட்டை வேணால் உங்களோட நீட் தகுந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தான் செகண்ட் பாயிண்ட். ஸோ தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, லிஸ்ட்டோட சின்டாக்ஸ் பைத்தானில் என்ன பண்ணுவோம்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டையும் வந்து கமாஸ் செப்பரேட் பண்ணணும்னா அது இண்டிவிஜுவல் எலமெண்ட்ஸ் ஆஃப் லிஸ்ட்டுன்னு கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இப்படி தான் லிஸ்ட்டை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ மோட்டார் பைக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட் ஆஃப் ஹீரோ, ஹோண்டா, மொத்தம் 4 எலமெண்ட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். என்னது? ஹீரோ, ஹோண்டா, பஜாஜ், டிவிஎஸ். இந்த 4 வந்து லிஸ்ட் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். மோட்டார் பைக்குங்கிறது லிஸ்ட்டோட நேம், அதாவது வேரியபிள் நேம். இதனோட சின்டாக்ஸ் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ், கமா செப்பரேட்டட் வந்து இண்டிவிஜுவல் எலமெண்ட்ஸ் வந்து கமா யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணியிருக்கோம். ஓகே, சரி வாங்க நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லிஸ்ட் டிக்ளரேஷன். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி டிக்ளேர் எப்படி பண்ணுவோம், வேரியபிள் நேம் ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட் ஆஃப் நம்மளுடைய எலமெண்ட் நேம்ஸ். என்னது? ஹோண்டா, ஹீரோ, டிவிஎஸ் அண்ட் பஜாஜ். ஸோ இது வந்து நம்மளுடைய லிஸ்ட் டிக்ளரேஷன். ஓகே, ஸோ இதை வந்து எப்படி பிரிண்ட் பண்ணுவீங்க? நம்ம ஆல்ரெடி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்கோங்களா. பிரிண்ட் ஆஃப் த வேரியபிள் நேம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வேல்யூ வந்து பிரிண்ட் ஆஃப். ஸோ பிரிண்ட் ஆஃப் வேரியபிள் நேம். ஸோ ரன் பண்ணுங்கள். ஹோண்டா, ஹீரோ, டிவிஎஸ், பஜாஜ்ங்கிற பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ வந்து இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒவ்வொரு எலமெண்ட் எப்படி அக்சஸ் பண்ணுவீங்க, ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை வந்து லிஸ்ட்லேருந்து எப்படி அக்சஸ் பண்ணுவீங்கன்னா அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வந்து இண்டெக்ஸ். அதாவது அந்த எலமெண்ட்ஸோட வேரியபிளில் அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த எலமெண்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹீரோ வந்து மோட்டார் பைக்ஸ் ஆஃப் 0, அதாவது ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து குறிக்கும். ஸோ வந்து ஹோண்டாங்கிறது டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஓகே, ஸோ 1 கொடுத்தீங்கன்னா ஹீரோ, அதாவது செகண்ட் எலமெண்ட். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு எப்படி 0ங்கிற இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ டோட்டல் 4 வேரியபிள்ஸ் இருக்குது, 0, 1, 2. ஓகே, அப் டு 2 வரைக்கும் 3 வரைக்கும் தான் அந்த வேரியபிள்ஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இது ஒரு ஸ்ட்ரிங் கான்செப்ட். டாட் டைட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலாக மாற்றும். இப்போ நான் அந்த ஸ்மால் லெட்டரில் மாற்றி உங்களுக்கு ரன் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். ஸோ கேபிட்டல் லெட்டராக மாற்றியாச்சு. ஓகே, ஸோ எனக்கு வந்து லிஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு 2 மோட்டார் பைக்ஸ் நேம் என்னென்ன பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு 2 மோட்டார் பைக்ஸ் இந்த லிஸ்ட்டாக போட்டு மோட்டார் பைக் ஆஃப் 0, மோட்டார் பைக் ஆஃப் 1, அதாவதுனா ஹீரோவும் ஹோண்டாவும் டிஸ்பிளே ஆகும். பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் 2 கேரக்டர்ஸ் இந்த லிஸ்ட் ஆர் ஹோண்டா, ஹீரோ. ஓகே, ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து மல்டிபிள் எலமெண்ட்ஸை வந்து ஒரே நேரத்தில் ரிட்ரீவ் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் வேல்யூ ஆஃப் த லிஸ்ட்டை வந்து நீங்கள் எப்படி டிக்ளேர் பண்ணலாம்னா, எதர் நீங்கள் வந்து அந்த லாஸ்ட் இண்டெக்ஸ் நம்பர் கொடுக்கலாம், இல்லாட்டி -1. லிஸ்ட் எப்படின்னா ரிவர்ஸில் வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ லாஸ்ட் வேல்யூ வந்து பஜாஜ், -1 கொடுத்தா பஜாஜ் டிஸ்பிளே ஆகுது, -2 கொடுக்கும்போது எனக்கு டிவிஎஸ் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ லிஸ்ட் எப்படி டிக்ளேர் பண்ணால் 0, 1, 2, 3 ரிவர்ஸ் ஆர்டரில் பார்க்கும்போது -1, -2, -3, -4 அந்த மாதிரி. ஓகே, ஸோ வந்து நீங்கள் லிஸ்ட்டில் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன்லேயும் ஒர்க் பண்ணலாம், ரிவர்ஸ் டைரக்ஷன்லேயும் ஒர்க் பண்ணலாம். ஃபார்வர்ட் டைரக்ஷனாக பாசிட்டிவ் நம்பர்ஸ், ரிவர்ஸ் டைரக்ஷனாக நெகட்டிவ் நம்பர்ஸ். அடுத்த டாபிக் வந்து ஹவு டு சேஞ்ச் எலமெண்ட்ஸ் இன் லிஸ்ட். லிஸ்ட்டில் உள்ள ஒரு எலமெண்ட்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறது? ஸோ ரொம்ப சிம்பிள். அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸை மென்ஷன் பண்ணி அதை நியூ வேல்யூ நீங்கள் கொடுத்தா போதும். ஸோ என்ன ஆகும்னா அங்கே ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் வேல்யூ வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். ஸோ 2, அதாவது 0, 1, 2, அதாவது தேர்ட் பொசிஷன் இருக்கிற வேல்யூ வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். பாருங்கள்,
டிவிஎஸ்க்கு பதிலாக ராயல் என்ஃபீல்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் இனிஷியல் லிஸ்ட்டில் டிவிஎஸ் இருந்துச்சு, ஃபைனல் லிஸ்ட்டில் வந்து ராயல் என்ஃபீல்டு வந்து இருக்குது. ஓகே, ஸோ இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணலாம், சேஞ்ச் எலமெண்ட்ஸ் இன் லிஸ்ட். ஸோ இப்போ நம்ம பார்த்தாச்சு, ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு டிக்ளரேஷன் பார்த்தாச்சு, லிஸ்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறாங்கிற பார்த்தாச்சு. இப்போ எப்படி அடிஷ்னலாக எலமெண்ட் லிஸ்ட்னாலே என்னது டைனமிக். ஸோ வந்து எப்படி அடிஷ்னலாக ஆட் பண்ணுறதுக்கு டாட் அப்பெண்டுங்கிற சிம்பிள் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மோட்டார் பைக்ஸ் டாட் அப்பெண்ட் டிவிஎஸ்னு என்ன ஆட்டோமேட்டிக்காக, அதாவது லாஸ்ட் இடத்துல வந்து டிவிஎஸ்ங்கிற எலமெண்ட் வந்து ஆட் ஆகிடும். ஓகே, ஸோ டிஃபால்ட்டாக அப்பெண்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், எப்பயுமே கடைசி இடத்துல தான், எண்ட் ஆஃப் த லிஸ்ட் தான் அந்த வேல்யூ வந்து ஆட் ஆகும். சார் நான் ஒரு எம்டி லிஸ்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து எப்படி டைனமிக்கல் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்க, அப் அண்ட் கமெண்ட் யூஸ் பண்ணி எப்படி ஆட் பண்ணுறது உங்களுக்கு ஆட் பண்ணுவீங்க. இதோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைனமிசம். அதாவது யூஸர் வந்து எப்போனாலும் டேட்டா வந்து இன்புட் பண்ணலாம். இதே வந்து அரேஸ் அந்த மாதிரி டேட்டா டைப் வந்து ஃபிக்ஸ்டு, அதில் வந்து ஆட் பண்ண முடியாது. ஸோ அதான் அட்வான்டேஜ் ஆஃப் லிஸ்ட். ஓகே, ஸோ இதில் வந்து 4 வேல்யூஸ் ஆட் பண்ணியிருக்கேன், டிவிஎஸ், ஓலா, ஹீரோ, ஹோண்டா. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து எம்டி லிஸ்ட்டு பிரிண்ட் பண்ணோம், ஏன்னா நம்ம லிஸ்ட் வந்து எம்டியாக இருக்குது. அதுக்கப்புறம் அப்பெண்ட் பண்ண பிறகு என்னுடைய ஃபைனல் லிஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணுறோம், மோட்டார் பைக்ஸ் லிஸ்ட் ஆஃப்டர். ஸோ இப்போ ரன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்டி லிஸ்ட் இருக்குது, செகண்ட் வந்து டிவிஎஸ், ஓலா, ஹீரோ அண்ட் ஹோண்டாங்கிற வேல்யூ வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து பர்டிகுலர் பொசிஷனில் இன்செர்ட் பண்ணணும் வேல்யூ. ஓகே, நம்ம ஆல்ரெடி அப்பெண்ட் பண்ணால் என்ன பண்ணோம், லாஸ்ட்டில் ஆட் ஆகிட்டு இருக்கும். பட் ஆனால் வந்து எனக்கு ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் இன்செர்ட் பண்ணணும்னா இந்த வேர்ட்லேயே உங்களுக்கு இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கீவேர்டு என்ன, இன்செர்ட். ஸோ இன்செர்ட் ஃபஸ்ட்டு வந்து எந்த பொசிஷனில் நீங்கள் இன்செர்ட் பண்ணுமோ அது, செகண்ட் என்ன வேல்யூ வேணுமோ அது. ஓகே, ஸோ இப்போ வந்து 1 மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதாவது செகண்ட் பொசிஷனில் உள்ள வேல்யூ வந்து பஜாஜுங்கிற வேல்யூ வந்து இன்செர்ட் ஆகும், நாட் ரீப்ளேஸ், இன்செர்ட். ஓகே, ஸோ ஆஃப்டர் இன்செர்ஷன் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ரன் பண்ணி பாருங்கள். டிவிஎஸ், ஓலா, ஹீரோ, டிவிஎஸ்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் வந்து இன்செர்ட் ஆயிடுச்சு, டிவிஎஸ், பஜாஜ், ஓலா, ஹீரோ அண்ட் ஹோண்டா. ஓகே, ஸோ இன்செர்ட்ங்கிறது யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட்டில் எங்கேனாலும் ஏதோ பர்டிகுலர் பொசிஷன் ஒரு நியூ வேல்யூ வந்து நீங்கள் இன்செர்ட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி ஆட் பார்த்தாச்சு, இன்செர்ட் பார்த்தா, சேஞ்ச் பண்ணிச்சு. இப்போ வந்து ஒரு லிஸ்ட்லேருந்து எலமெண்ட் எப்படி ரிமூவ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆப்வியஸாக நீங்கள் என்ன பண்ணணும், ஆட் பண்ணுறோம், சேஞ்ச் பண்ணுறோன்னா ஏதோ ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷனில் ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கலாம். ஒரு பர்டிகுலர் பர்சனை வந்து எக்ஸாம்பிள் வந்து ஒரு அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அவர் நேம் வந்து ரிமூவ் பண்ணி ஆகும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ண வேண்டிய ஃபஸ்ட் கமெண்ட் வந்து DEL, delete பர்டிகுலர் வேரியபிள் நேம் அந்த இண்டெக்ஸ். பர்டிகுலர் இதில் பார்த்தீங்கன்னா 0 மென்ஷன் பண்ணுங்க. ஸோ டிவிஎஸ்ங்கிறத வந்து தூக்கிடும். பார்த்தீங்கன்னா இனிஷியல் லிஸ்ட்டில் டிவிஎஸ், ஓலா, ஹீரோ, ஹோண்டா, ஓலா, ஹீரோ, ஹோண்டா. ஸோ டெலீட், அதாவது DELங்கிற கமெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து என்ன பண்ணணும், அந்த வேரியபிளை வந்து டெலீட் பண்ணிடுவோம். ஃபியூச்சர் வந்து அது என்ன வேல்யூன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அதை தெரிஞ்சுக்கிற முடியாது, அதை அக்சஸ் பண்ணவும் முடியாது. ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் சிச்சுவேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி பைத்தான் வந்து இன்னொரு ரிமூவ் கமாண்ட் கொடுத்து, அது பேர் பார்த்தீங்கன்னா பாப்புங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ல உள்ள ஒரு கான்செப்ட். பாப்னு கொடுத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் எலமெண்ட்டை வந்து பாப் பண்ணிடும், அதை ரிமூவ் பண்ணிடும். பட் ஆனால் அந்த ரெஃபரன்ஸ் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். நம்மளோட எக்ஸாம்பிளில் பாருங்கள், நான் உங்களுக்கு கிளியராக வந்து காட்டுறேன். ஸோ என்ன பண்ணுறேன், நான் வந்து பாப் மோட்டார் பைக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ மோட்டார் பைக்ஸுங்கிற வேரியபிள் டாட் பாப் அப்படின்னு சொன்னோன்னா என்னுடைய கடைசி வேல்யூ வந்து ரிமூவ் பண்ணி அதை பாப்டு மோட்டார் பைக்ஸ் பர்டிகுலர் வேல்யூ வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடும். ஓகே, இப்போ லிஸ்ட்டை நீங்கள் பிரிண்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன பண்ணோம், அந்த லாஸ்ட் வேல்யூ வந்து போயிடுச்சு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ், ஓலா, ஹீரோ. பட் ஹோண்டாங்கிற வேல்யூ வந்து ஆல்ரெடி நான் வந்து என்னுடைய ரெஃபரன்ஸ்க்காண்டி நான் வந்து பாப்டு மோட்டார் பைக்குங்கிறதுல வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ மோட்டார் பைக் பாப் வந்து பாப் பண்ணிடுச்சு, அதே நேரத்தில் அந்த வேல்யூ வந்து என்னுடைய வேரியபிளில் வந்து அசைன் பண்ணிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், மை லாஸ்ட் ஓன்டு மோட்டார் பைக் என்னன்னு சொல்கிறேன், ஹோண்டான்னு சொல்கிறேன். ஸோ வந்து பாப்டு மோட்டார் பைக்குங்கிறதுல அந்த பர்டிகுலர் வேல்யூ இருக்குது. பிரிண்ட் பண்ணி பாருங்கள், மை லோவஸ்ட் ஓன் மோட்டார் பைக் இஸ் ஹோண்டா. இது DEL கமெண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த வேரியபிள் வந்து நீங்கள் வந்து பேக் ட்ராக் பண்ண முடியாது. ஸோ டிஃபால்ட்டான பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா த லாஸ்ட் வேல்யூ. இதே வந்து
பாப் 0 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து ரிமூவ் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு பர்டிகுலர் வேல்யூ ரிமூவ் பண்ணணும்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை வந்து இந்த இண்டெக்ஸ் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ motorbikes டாட் பாப் இந்த இண்டெக்ஸ் வேல்யூ 0ங்கிறத மென்ஷன் பண்ணேன். ஸோ டிவிஎஸ்கிற வேல்யூ வந்து தூக்கிடுச்சு, அது வந்து அந்த பாப் மோட்டார் பைக்கில் ஸ்டோர் ஆயிடுச்சு. ஓகே, என்னோட எக்ஸாம்பிளுக்காக நான் இன்னொரு வேல்யூ ஓப்பன் பண்ணியிருக்கேன், ராயல் என்ஃபீல்டு. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து எப்படி வந்து ஒரு வேல்யூ யூஸ் பண்ணி லிஸ்ட்லேருந்து ஒரு எலமெண்ட் வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், அந்த ராயல் என்ஃபீல்டுங்கிறத ஒரு 2 எக்ஸ்பென்ஸுங்கிற வேரியபிள் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வேல்யூ தான் நம்ம வந்து லுக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ மோட்டார் பைக்குங்கிற வேரியபிள் டாட் ரிமூவ் இந்த பர்டிகுலர் வேல்யூ இருக்கிற அந்த எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, ஸோ ரிமூவ்ங்கிற கமாண்ட் இப்போ நம்ம என்ன பண்ணிடுச்சு, ராயல் என்ஃபீல்டுங்கிறது என்னுடைய பைக்கில் லிஸ்ட் மோட்டார் பைக்ஸ் லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிடுச்சு. ஸோ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ் நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். ராயல் என்ஃபீல்டுங்கிற பைக் வந்து என்னோடய பட்ஜெட் கிடையாது, டூ எக்ஸ்பென்சிவ் ஃபார் மை பட்ஜெட் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதை ரன் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டுங்கிறது நம்ம லிஸ்ட்லேருந்து ரிமூவ் ஆயிடுச்சு, அதே நேரத்தில் ராயல் என்ஃபீல்டு டூ எக்ஸ்பென்சிவ் மை பட்ஜெட்ங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இது வந்து ரிமூவ் கமாண்ட். ஓகே, லிஸ்ட் நேம் அதாவது வேரியபிள் நேம் டாட் ரிமூவ் இந்த பர்டிகுலர் வேல்யூ நீங்கள் பாஸ் பண்ணணும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து இண்டெக்ஸ், இது வந்து வேல்யூ. ஓகே, என்னோட அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணேன், அதில் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்வின், மதன், லக்ஷ்மண், நாகராஜ், ஹேமந்த், இது வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த ஆட் பண்ணதில் ஒரு இடத்துல நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ரிசல்ட் தெரியும். ஸோ எப்படி வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து இது வரைக்கும் பார்த்தது வந்து ஜஸ்ட் பிரிண்ட், அது வந்து ஆக்சுவல் வேல்யூ கிடையாது. ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து ஆக்சுவல் வேல்யூஸ் சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக அதை லூப் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு தான் ஃபார் டம்மி வேரியபிள் நேம் இன் ஃப்ரெண்ட்ஸ் நேம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நேம்கள் வந்து ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு வேல்யூ வரும். ஓகே, ஸோ அதை பிரிண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள், தேங்க்ஸ் அந்த பர்சன் நேம் ஃபார் ஜாயினிங் அஸ் இந்த பார்ட்டின்னு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் பாருங்கள், ஆல்வின் ஃபார் ஜாயினிங் அஸ் வந்து மதன், லக்ஷ்மண், நாகராஜ். இந்த ஃபைனல் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஹேமந்த் பும்முங்கிறது கண்டினியூஸாக வந்திருக்கு. ஒய் நம்ம வந்து கமா செப்பரேட் பண்ணணும் ஒவ்வொரு வேல்யூ. ஓகே, இப்போ பாருங்கள் அது 2 செக்ரிகேட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி இண்டிவிஜுவல் வேல்யூஸ் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுங்கிறது சிம்பிள் சின்டாக்ஸ் தான். ஃபார் டம்மி வேரியபிள் இன் நம்மளுடைய லிஸ்ட் நேம் பிரிண்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நேம்ங்கிறதுல ஒவ்வொருத்தருக்கும் அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபார் லூப் யூஸ் பண்ணி இண்டிவிஜுவல் வேல்யூஸில் நீங்கள் மேனிப்புலேஷன் பண்ணலாம். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன், இதே நீங்கள் வந்து அந்த வேல்யூஸில் வந்து மேனிப்புலேஷனும் பண்ணலாம். ஓகே, நம்மளோட அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆர்கனைசிங் த லிஸ்ட். அதாவது என்ன சொல்ல போகிறோம்னா ஒரு லிஸ்ட்டில் இருக்க வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆர்டரில் வேணாலும் யூஸர் வந்து இன்சர்ட் பண்ணலாம். பட் ஆனால் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனலாக அந்த லிஸ்ட்டு வந்து ஒரு ஆர்கனைஸ்ட் வேயாக இருக்கணும். அதாவது ஏதாவது ஒரு ஷார்ட்டிங் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கணும், இல்லை அசெண்டிங் டிசெண்டிங் அந்த மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் பார்த்தீங்கன்னா ஷார்ட் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன பண்ணணும், அசெண்டிங் ஆர்டரில் வந்து நம்மளுடைய வேல்யூஸ் வந்து ஷார்ட் பண்ணிடும். பட் இது என்ன பண்ணும், பெர்மனெண்ட்டாக அந்த லிஸ்ட்டையே வந்து அசெண்டிங் ஆர்டரில் ஷார்ட் பண்ணிடும். அதை வந்து ஷார்ட் கீப் இன் மைண்ட். ஓகே, ஸோ ஒரிஜினல் இன்ஸ்டியூஷன் ஆர்டர் வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ பாருங்கள், லிஸ்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப்டர் ஷார்ட்டிங் என்ன பண்ணுது, ஃப்ரெண்ட்ஸ் நேம் டாட் ஷார்ட் என்ன பண்ணிடுச்சு, நம்மளுடைய எல்லா வேல்யூஸையும் ஆஃப்டர் ஷார்ட்டிங் பாருங்கள் அசெண்டிங் ஆர்டரில் ஷார்ட் பண்ணிடுச்சு. ஓகே, இதனுடைய கமாண்ட் என்ன பார்த்தோம், வேரியபிள் நேம் டாட் ஷார்ட். இதுக்கு பேர் வந்து அகெயின் கீப் இன் மைண்ட் இட் இஸ் பெர்மனன்ட் ஷார்ட். அப்படின்னு என்னென்னா உங்களுடைய ஒரிஜினல் லிஸ்ட் வந்து ஷார்ட்டடாக சேஞ்ச் ஆகிடும். திருப்பி நீங்கள் ஒரிஜினல் லிஸ்ட் வேணும்னா கோ பேக் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அடுத்து வந்து இந்த ஷார்ட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸும் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆல்வின், பும்மு, ஹேமந்த், லக்ஷ்மண், மதன், நாகராஜ் வந்து அப்படி ரிவர்ஸில் எப்படி பிரிண்ட் பண்ணலாம், நாகராஜ், மதன், லக்ஷ்மண், ஹேமந்த் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுனா
ஜஸ்ட் ஷார்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூங்கிற கமெண்ட். இது வந்து ரொம்ப சிம்பிளான கமெண்ட் வந்து நம்மளுக்கு பைத்தான் ப்ரொவைட் பண்ணுது. இந்த ஒரு கமெண்டில் உங்களுடைய லிஸ்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக ஷார்ட் ஆகி ரிவர்ஸ் ஆகிடும். பாருங்கள், ஆஃப்டர் ரிவர்ஸ் ஷார்ட்டிங், இது வந்து ரிவர்ஸ் ஷார்ட்டிங். ஓகே, ஸோ வந்து ஷார்ட் பண்ண வேல்யூவே ரிவர்ஸ் ஆகும். நாகராஜ், மதன், லக்ஷ்மண், ஹேமந்த், பொம்மு, ஆதியன். ஓகே, இது டிசெண்டிங் மாதிரி. ஓகே, ஷார்ட் என்ன பண்ணுறது, அசெண்டிங்கில் ஸ்டோர் பண்ணிச்சு. ஸோ ரிவர்ஸுங்கிறது வந்து உங்களுக்கு டிசெண்டிங்கும் ஸ்டோர் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஷார்ட் வந்து பெர்மனன்ட் ஷார்ட். இப்போ நான் டெம்பரரி என்னோட டிஸ்பிளே பர்பஸ்க்காண்டி நான் வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூ ஷார்ட் பண்ணணும். அதுக்கும் பைத்தானில் வந்து நம்மளுக்கு வந்து லிஸ்ட்டில் வந்து பர்டிகுலர் கமெண்ட்ஸ் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்காண்டி நான் என்ன பண்ணுறேன், ஒரிஜினல் லிஸ்ட் சேஞ்ச் ஆகலைங்கிறது உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி ஃபஸ்ட்டு வந்து ஒரிஜினல் லிஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஹியர் இஸ் த ஒரிஜினல் லிஸ்ட். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நேம். ஸோ ஒரிஜினல் லிஸ்ட் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகிரும். செகண்ட் ஸ்டெப் பாருங்கள், மதன், லக்ஷ்மண், நாகராஜ், ஆல்வின்கிறது ஒரிஜினல் லிஸ்ட். ஓகே, அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பர்டிகுலர் வேல்யூ வந்து ஷார்ட் பண்ண போகிறோம் ஜஸ்ட் ஃபார் டிஸ்பிளே பர்பஸ். ஓகே, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து ஷார்ட்டட். அதுக்குள்ளே வந்து வேரியபிள் நேம் வந்து பாஸ் பண்ண போதும். ஸோ இது வந்து ஷார்ட்டட் லிஸ்ட். ஓகே, அடுத்து நான் உங்களுக்கு ஒரிஜினல் லிஸ்ட் பிரிண்ட் பண்ணல. அப்போ தான் உங்களுக்கு என்ன தெரியும், எந்த ஒரு சேஞ்ச் ஆகலை ஒரிஜினல் லிஸ்ட்டுங்கிறது தெரியும். இப்போ பாருங்கள், ஒரிஜினல் லிஸ்ட் மதன், லக்ஷ்மண், நாகராஜ், ஆல்வின், ஹேமந்த். ஷார்ட்டட் லிஸ்ட் ஆல்வின், பொம்மு, ஹேமந்த் இருக்குது. ஆனால் ஒரிஜினல் லிஸ்ட்டில் வந்து எந்த சேஞ்சும் இல்லை. ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் பர்பஸ்க்காக நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்போ நீங்கள் கேட்கலாம், ஓகே ஷார்ட் பண்ணிட்டீங்க, அதே நேரத்தில் வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் ஷார்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியும். அதுக்குள்ள சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள சின்டாக்ஸ் வந்து ஷார்ட்டட் வேரியபிள் கமா ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா ரிவர்ஸ் ஆர்டரில் அதே ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகே, பாருங்கள், ரிவர்ஸ் ஆர்டரில் உங்களுக்கு வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிடுச்சு. பாருங்கள், ஒரிஜினல் லிஸ்ட்டில் எந்த சேஞ்சும் கிடையாது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ ஷார்ட்டுங்கிறது டிஃப்ரெண்ட், ரிவர்ஸுங்கிறது டிஃப்ரெண்ட். ஓகே, ரிவர்ஸுங்கிறது என்ன பண்ணால் எக்ஸாக்ட் வேல்யூஸ் இன்ஸ்டியூஷன் ஆர்டரில் என்ன இருக்கோ அதை அப்படியே அந்த வேல்யூ வந்து ரிவர்ஸ் பண்ணும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து நான் ஜஸ்ட் வந்து பிஃபோர் ரிவர்ஸுங்கிற வேல்யூ என்னோட ஒரிஜினல் வேல்யூ வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். மை ஃப்ரெண்ட்ஸ் நேம் பிஃபோர் ரிவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் நேம் டாட் ரிவர்ஸ், அவ்வளோ அந்த ஃபங்க்ஷன். இது வந்து இப்போ நம்மளுடைய ஒரிஜினல் லிஸ்ட்டை வந்து அப்படியே ரிவர்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரன் பண்ணுங்கள், பாருங்கள், பொம்மு, ஹேமந்த், ஆல்வின், நாகராஜ், லக்ஷ்மண் அண்ட் மதர் அப்படி ரிவர்ஸ் பண்ணியிருக்கு. இதில் வந்து எந்த ஒரு ஷார்ட் அல்காரிதம் கிடையாது. ஸோ ஒரு லிஸ்ட்டோட லென்த் எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க, அதுக்கு ஒரு ஜஸ்ட் சிம்பிளான ஃபங்க்ஷன் தான் லென்த் ஃபங்க்ஷன். எல்இஎன் ஆஃப் லிஸ்ட் நேம் கொடுத்தீங்கன்னா ஆக்சுவலாக உங்களுடைய லிஸ்ட்டோட லென்த் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ லென்த் ஆஃப் த லிஸ்ட் வந்து 6. ஸோ கீப் இன் மைண்ட், லிஸ்ட் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸை 0 இண்டெக்ஸ் கன்சிடர் பண்ணாது. 1 2 3 4 5 ஹவு மெனி எலமெண்ட்ஸ் அதுதான் கவுண்ட் பண்ணும். ஸோ டோட்டல் 6 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ 6 எலமெண்ட்ஸுங்கிறத பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இந்த லென்த் யூஸ் பண்ணுறீங்கன்னா லூப் பண்ணும்போது கீப் இன் மைண்ட் லென்த் லெஸ் தென் யூஸ் பண்ணணும், லெஸ் தென் ஈக்குவல் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து பாசிட்டிவ் அப்ரோச் பார்த்தோம். இது வந்து சில பேசிக் மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணுவோம், அதுக்குள்ளே எரர்ஸ் என்ன வருங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நேம் ஆஃப் 6. ஸோ டோட்டல் வந்து 6 எலமெண்ட்ஸ் நம்ம டேரெக்டாக 6 கொடுத்துருவோம். பட் ஆனால் இண்டெக்ஸ் எதில் ஸ்டார்ட் ஆகும், 0 to 5 தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்படி நீங்கள் இல்லாத எலமெண்ட் ரெட்ரீவ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்சுங்கிற எரர் வந்து வரும். ஆல்வேஸ் கீப் இன் மைண்ட் வென் யூ ஒர்க் வித் லிஸ்ட், உங்களுடைய இண்டெக்ஸ் வந்து இருக்கிற எலமெண்ட்டோட இண்டெக்ஸாக தான் இருக்கணும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தது தான் -1ங்கிறது. இப்போ லாஸ்ட் எலமெண்ட் உங்களுக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து
ப்ளீஸ் டோன்ட் மென்ஷன் 6, 7 அப்படின்னு. -1ன்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லிஸ்ட்டோட கடைசி எலமெண்ட் வந்து டிஸ்பிளே ஆயிடும். ஸோ ஆல்வேஸ் இது வந்து ஒரு பாசிட்டிவ் அப்ரோச். பட் எப்போ இது எரர் அடிக்கும்? ஒன்லி த லிஸ்ட் இஸ் எம்டி. சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட லிஸ்ட்டை கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ அதே -1 இப்போ ரன் பண்ணால் கண்டிப்பாக எரர் அடிக்கும், இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் லைன். பிகாஸ் லிஸ்ட் எம்டியாக இருக்குது. நான் -1ன்னு ஒரு பர்டிகுலர் வேல்யூ வந்து ரெஃபர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ -1ங்கிற டிஃபால்ட்டாக வந்து என்னுடைய கடைசி வேல்யூ வந்து யூஸ் ஆகும். ஸோ ஆல்வேஸ் உங்களுக்கு லிஸ்ட்டோட சைஸ் தெரியல, லாஸ்ட் எலிமெண்ட் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக -1ங்கிறது வந்து யூஸ் பண்ணலாம். எப்படி 0ங்கிறது எப்போயுமே ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டாக இருக்கும், அதே -1ங்கிறது வந்து லாஸ்ட் எலிமெண்ட்டாக இருக்கும் லிஸ்ட்டில். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நியூமெரிக்கல் லிஸ்ட். ஓகே, ஸோ நிறைய சினாரியோவில் பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் வச்சு நம்ம டீல் பண்ணுவோம். அதாவது மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், டேட்டா சயின்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு கேமிங் ஆக்ஷனாக இருக்கட்டும், பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் வந்து டீல் பண்ணுவோம். எதர் அது வந்து ஸ்மால் செட் ஆஃப் நம்பர்ஸாக இருக்கலாம், இல்லை மில்லியன்ஸ் ஆஃப் நம்பர்ஸாக இருக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு வந்து பைத்தான் வந்து இன்பில்ட்டாக வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுது, ஈஸி மேனிப்புலேஷன் கண்டி. ஓகே, நம்ம அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை தான் போய் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு நம்பர் லிஸ்ட் வந்து வித் காம்பினேஷன் வித் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோங்கிறது தான் பார்க்குறோம். ஓகே, லிஸ்ட்டு வந்து ஐடியல் ஃபார் ஸ்டோரிங் செட் ஆஃப் நம்பர்ஸ். ஓகே, ஸோ வந்து அந்த எப்படி அதை வந்து எஃபிஷியண்டாக இது பண்ண முடியும், அதை வந்து வித் கம்பைன் வித் சம் அதர் ஃபங்க்ஷன்ஸ் பைத்தான் ரேஞ்ச் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது அது வந்து மோர் எஃபிஷியண்டாக இருக்கும். ஓகே ஓகே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்ம ப்ரோக்ராம் போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரேஞ்ச் ஃபங்க்ஷன் எப்படி நீங்கள் டிக்ளேர் பண்ணுறேங்கிறத நான் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமை காட்டுறேன். ஸோ ஒரு ஃபார் லூப் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபார் வேல்யூ இன் ரேஞ்சுங்கிறத பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த நம்பர்லேருந்து ஸ்டார்டிங் எந்த நம்பர் வரைக்கும் அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ பிரிண்ட் வேல்யூ 1,5 ரேஞ்ச் வந்து 1,5. ஸோ கோலன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இதை பிரிண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் நினைக்கலாம் 5 ஏன் வரலேன்னு. ஓகே, பார்த்தீங்கன்னா 5 வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூடட். அதை என்ன பண்ணுறோம், இந்த கடைசியாக மென்ஷன் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து வராது, அதுக்கு முந்தின வேல்யூ வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ரேஞ்ச் வந்து டிஸ்பிளே பண்ணுவோம். ஓகே, ஸோ 1,5னா 1, 2, 3, 4 வரைக்கும் தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். 5 வேணும்னா நீங்கள் 1,6ன்னு மென்ஷன் பண்ணணும். ஸோ பாருங்கள் 1, 2, 3, 4, 5 டிஸ்பிளே ஆச்சு. அதுக்காக நான் என்ன பண்ணேன், என்னோடய ரேஞ்சை வந்து 6ங்கிறத வந்து 6ஆக வந்து மாற்றும் போது தான் எனக்கு என்ன கிடச்சிச்சு, 5ங்கிற வேல்யூ வந்து கிடச்சிச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ரேஞ்ச் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் ரேஞ்சை வந்து நம்ம எப்படி ஒரு லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து நம்பர் லிஸ்ட்டு தான் பார்த்துக்கிருக்கோம் இல்லையா. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்மளோட லிஸ்ட் நேம் நம்பர்ஸ். ஸோ லிஸ்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து ரேஞ்சை வந்து மென்ஷன் பண்ணால் போதும். ஸோ ரேஞ்ச் ஆஃப் 1,6. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ நம்பர்ஸுங்கிற ஒரு லிஸ்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து 1 to 5 வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அதில் 1, 2, 3, 4, 5. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து ஒரு ரேஞ்சை வந்து லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இதை வந்து 1 to 1 lakh கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சிம்பிள் லாஜிக், இந்த ஈவன் நம்பர் ஆட் நம்பர் லாஜிக் பார்த்தீங்களா. அதுக்கு வந்து நம்ம மற்ற ப்ரோக்ராம்ஸ் என்ன பண்ணுவோம், மல்டிபிள் லைன் ஆஃப் கோட்ஸ் எழுதுவோம். அது எதுவுமே இங்கே தேவையில்லை. ஜஸ்ட் 1 லைன் ஆஃப் கோட் யூஸிங் ரேஞ்ச் வந்து ஒரு ரேஞ்ச் 1 to 10க்குள்ளே இருக்கக்கூடிய மொத்த ஈவன் நம்பர்ஸையும் பிரிண்ட் பண்ணுறது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லிஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் ஃபஸ்ட் நம்பர் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்டார்டிங் நம்பர். ஓகே, செகண்ட் நம்பர் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது எண்டிங் நம்பர் எக்ஸ்க்ளூடட். இந்த தேர்டு பார்த்திங்கன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது வந்து இன்டர்வல்னு சொல்லுவோம். அதாவது இந்த 2ங்கிற இன்டர்வலில் உள்ள வேல்யூஸை மட்டும் எடுத்து அதை ஸ்டோர் பண்ணி பார்க்குறோம். ஸோ இந்த ரிசல்ட் பாருங்கள் 2, 4, அதாவது 2ல ஸ்டார்ட் பண்ணோம். 2 + 2, 4 + 2, 6 + 2, 8 + 2 அப்படி தான் சொல்கிறோம். ஸோ 11 வந்து எக்ஸ்க்ளூடட். ஸோ அப் டு 10 வந்து நம்ம டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இதே ஆட் நம்பர்ஸ்க்கு என்ன பண்ணி ஜஸ்ட் ஒரு சின்ன சேஞ்ச் தான். எங்களுக்கு 1ல ஸ்டார்ட் பண்ணுவீங்க, அதுலேருந்து 2, 2, 2, 2 ஆட் பண்ணுவீங்க, அவ்வளோதான். ஸோ 1 + 2, அதுக்கப்புறம் என்ன அதோட ரிசல்ட் என்ன 3, 3 + 2, 5 + 2, 7 + 2. ஸோ அப் டு 9 வந்து ஸ்டோர் ஆகிடும். 9 + 2 வந்து 11, அது அவுட் ஆஃப் நம்ம ரேஞ்சுக்கு போயிடுச்சு. அதனால் 11 வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகல. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற வந்து ஒரு சின்ன ஸ்மால் ப்ரோக்ராம் க்யூப்ஸ். அது அப்படின்னா வந்து 1 to 10க்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூஸோட க்யூப்னா என்னதுன்னா, இப்போ 1 or 2ஓட க்யூப்னா 2 to the power of 3, 2 × 2 × 2, அதுதான் நம்மளுக்கு வந்து 8. அதுதான் ரிசல்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து க்யூப்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபார் வேல்யூ இன் ரேஞ்ச்
என்னோடய வேல்யூ வந்து 1 to 11, அதாவது 1 to 10ங்கிற வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ க்யூப்ஸ்ன்னு நம்மளோட இதை வந்து ரீநேம் பண்ணிக்கிறோம். க்யூப்ங்கிற ஒரு டெம்பரரி வேரியபிள், லோக்கல் வேரியபிள், டெம்பரரி வேரியபிள் கிடையாது, லோக்கல் வேரியபிள். அதில் வந்து வேல்யூ எக்ஸ்பொனென்ஷியல் 3. ஓகே, ஸோ இந்த டெம்பரரி வேரியபிளை வந்து நம்மளுடைய லிஸ்ட்டில் வந்து அப்பன் பண்ணிடுவோம். டாட் அப்பன் நம்மளுடைய வேல்யூவை பாஸ் பண்ணிடுவோம், அவ்வளோதான். ஸோ எதுவுமே பிரிண்ட் ஆகலை, ஏன்னா நான் வந்து பிரிண்ட் பண்ணல. ஸோ லெட்ஸ் பிரிண்ட் இட். ஸோ பிரிண்ட் பண்ணுங்கள், க்யூப்ஸுங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய க்யூபோர்டு ரிசல்ட் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா பைத்தான் வந்து எவ்வளோ சிம்பிளாக ஒரு காம்ப்ளிகேட்டட் லாஜிக் வந்து நம்ம எழுதியாச்சு. இது பார்த்திங்கன்னா கேமிங் மற்றும் ப்ரோக்ராமிங்கில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று வந்து ரீடபிள் கோடாக இருக்குது பார்த்திங்களா, அதனால தான் நம்ம பைத்தானோட அட்வான்டேஜ். இப்போ பார்த்திங்கன்னா விஷயம் பார்த்திங்கன்னா இந்த லோக்கல் வேரியபிள் வந்து எனக்கு தேவையில்லை, இதை ரீரைட் பண்ணுறேன். எப்படி டேரெக்டாக அந்த மேனிப்புலேஷன் வந்து இந்த அப்பன் ஸ்டேட்மெண்ட்லேயே போட்டேன் பாருங்கள். க்யூப் ஸ்டார்ட் அப்பன் வேல்யூ **3 ரெண்டுக்குமே ஒரே ரிசல்ட் தான். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து 4 lines ஆஃப் கோடு வந்து நான் எழுதியிருக்கேன் இந்த பர்டிகுலர் லாஜிக். அதாவது க்யூப்ஸ் 1 to 10ல் இருக்கக்கூடிய வேல்யூவோடைய க்யூபிக்கல் வேல்யூ எடுக்கிறதுக்காண்டி. ஓகே, ஸோ இது வந்து சிங்கிள் லைனில் எழுத போகிறேன். அதுக்கு பேர் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் சொல்லுவோம். ஓகே, ஸோ த லிஸ்ட் நேம் வேரியபிள் நேம் ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட். ஃபர்ஸ்ட்டு வந்து என்னுடைய பிளாக் ஆஃப் கோடோட கண்டிஷன், அது என்னது, வேல்யூ எக்ஸ்பொனென்ஷியல் 3. அடுத்து என்னுடைய லூப், அதாவது ஃபார் வேல்யூ இன் என்னுடைய ரேஞ்ச் 1,11. சிம்பிள் அஸ் தட். முடிஞ்சு நம்ம ப்ரோக்ராமு. இப்போ நீங்கள் க்யூப்ஸ் 1ங்கிற பிரிண்ட் பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக சேம் ரிசல்ட் அஸ் க்யூப்ங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஹவு சிம்பிள் பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாக்ட்லி சேம் ரிசல்ட் இன் 1 line. ஓகே, ஸோ இது பார்த்திங்கன்னா பைத்தானுடைய ஒன் ஆஃப் இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜ். இது பேர் வந்து லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் சொல்லுவோம். இதை பற்றி டீப்பாக நம்ம அப்கமிங் டாபிக்ஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஹெட்ஸ்அப். இது புரியலைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, போக உங்களுக்கு வந்து அது புரிஞ்சிடும். அடுத்து பார்த்திங்கன்னா பைத்தானில் இன்பில்ட்டாக வந்து ரொம்ப ஈஸியான வேயாக வந்து ஒரு மேக்ஸிமம் நம்பர், மினிமம் நம்பர், சம் ஆஃப் ஹோல் நம்பர் இந்த லிஸ்ட் அப்படிங்கிறதுக்கு இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், நம்பர்ஸ்ங்கிறதுல வந்து நான் பர்டிகுலர் நம்பர்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். மின் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், நம்மளுடைய லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மினிமம், அதாவது 0ங்கிறது பிரிண்ட் ஆகணும். மேக்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்தோம்னா நம்மளுடைய லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் வேல்யூ, அதாவது 22 பிரிண்ட் ஆகணும். ஃபைனலாக வந்து சம் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்திங்கன்னா நம்மளுக்கு இந்த டோட்டல் சம் ஆஃப் வேல்யூஸ் வந்து பிரிண்ட் ஆகணும். அதாவது 22 + 8 + 10 + 5 + 1 + 2. ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுங்கள். ஸோ 0, 22, 48. ஓகே, ஸோ லிஸ்ட்டில் வந்து நம்ம நிறைய கான்செப்ட் பார்த்தாச்சு. லிஸ்ட்டுங்கிற ஒரு டீப் கான்செப்ட். நம்ம வந்து அதை வந்து அடுத்த டாப்பிக்கில் பார்ப்போம். அதாவது ஸ்லைசிங் எப்படி பண்ணுறது, ஸ்லைஸ் லிஸ்ட் எப்படி வந்து ஸ்டோர் பண்ணுறது, ஹவு டு காப்பி லிஸ்ட், இதை பற்றியெல்லாம் நம்மளுடைய லிஸ்ட் டாபிக் பார்க்கலாம். அதுலேருந்து அது வரைக்கும் கொண்டு இருக்கிறது நம்புறாது. தேங்க்யூ. இஃப் யூ நாட் சப்ஸ்கிரைப், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். இஃப் யூ லைக் மை வீடியோ, லைக் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ. பை.